இன்னைக்கு வந்து நான் சண்டே விலாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சண்டே விலாக் பார்க்க போகிறோம். சண்டே இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் செய்ய போகிறேன். ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ பெரிய தடங்களை தண்ணி தான் வந்தேன். அப்புறமா நான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சைடில் கொடுத்துருக்கேன் மாதிரிங்க. இதில் சில பேர் வந்து அந்த வெண்பொங்கலில் போடுறதுன்னு சொல்லி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் வத்தல் தாளிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சியை ஊற்றி வச்சேன். இது எப்படி வரும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த வீடியோவில் அந்த மாதிரி சூப்பராக கலருக்காக தான் நான் எடுத்தேன். சும்மா பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். மட்டன்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எங்கள் அவா தெம்ப ஜூஸ் குடிச்சிட்டு சமைப்பாப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஜூஸ் சூப்பராக குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அவா வந்து அந்த கேப்பில் வந்து மட்டனை வந்து வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. நம்ம நல்ல நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ் தட்டில் எடுத்து வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு வதக்க போகிறோம். இது நம்ம செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா. இது வந்து நல்லா ஃப்ளேவர்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிம்பிளாக தான் எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் செய்யும் போது தான் வந்து லிட்ரலி ஒரு 1.5 hours வந்து எடுத்துருச்சு செஞ்சு முடிக்கவே. அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வத்தல் இல்லை மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு நம்ம வறுக்கணும். இது கூட வந்து அவங்க இது போட சொன்னாங்க, இஞ்சி போட சொன்னாங்க. நாங்கள் வந்து இஞ்சி வந்து பேஸ்ட் மாதிரி தட்டி வச்சுருப்போம். அதை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து அந்த துண்டு இஞ்சி தான் போட்டாங்கன்னா நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம் எப்போயுமே சமையலுக்கு. அதனால இதவே நானும் இதில் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இருக்கணும். அதுக்கு நல்லா நம்ம கிண்டோம் ஃபஸ்ட்டு. அதனால் நான் வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். இதில் வந்து ஓரளவுக்கு சொதப்பலான டிஷ்ஷுன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எண்டு முடிக்க சூப்பராக தான் இருந்துச்சு. பட் அந்த மட்டன் போடும்போது மட்டன் சரியாக வேகலை போல். எத்தனை விசில் வந்துச்சுன்னு என்னை கவனிக்க சொன்னாங்க, நான் கவனிக்கலை. அதுக்கப்புறம் தனியாக வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டு அரைக்கணும். அவள் வந்து தனித்தனியாக போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணாங்க. இதை வந்து தனியாக அரைச்சிக்கிட்டு அப்படியே வந்து ரெண்டுத்தையும் ஒரே இதில் போட்டு திருப்பி வந்து விட்டு அரைச்சாங்க. ஏன்னா வந்து அப்படின்னா தான் இந்த பேஸ்ட் மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் குழம்பு வைக்கிற ப்ராசஸ், நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளை உளுந்து இருக்கும்ல அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் கருவேப்பிலை. நானும் என்னடா பொரியவே இல்லைன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா அது அடுப்பு சிம்பிள் இருந்துச்சு. ஹையில் வச்சுட்டு அவள் சைடில் சாப்பாடு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்படி இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த அவங்க வீடியோவில் வந்து இது மாதிரிலாம் காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தான் இருந்துச்சு. அவங்க வந்து அப்படியே திக்காக அப்படியே ஊற்றுற மாதிரி ஊற்றுனாங்க. பார்த்தா வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் ஊற்றிருப்பாங்க போல். அது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவும் இப்படி தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கே டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தண்ணி அந்த இது மிக்ஸி கழுவோம்ல அந்த மாதிரி தண்ணி தான் ஊற்றுனாங்க. அவள் வந்து குழம்பு தான் வைக்கணுன்றாங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், மல்லி புதினா போட்டு அரைச்சிட்டு வாங்க, அது வந்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சோம்னா தண்ணி குழம்பு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐடியா கொடுத்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து அதையும் வந்து கழுவி தண்ணி ஊற்றுனாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி அதெல்லாம் ஊற்றும் போது ஓரளவுக்கு நல்லா குழம்பு மாதிரி வரும்னு சொல்லி நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அவள் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மட்டனை போட்டுட்டாங்க. நான் வந்து சும்மா தான் கிளறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் போட்டாங்க. இப்படி வச்சு எடுக்கும்போது ஒரு இது மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இப்படி வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்து மட்டன் தண்ணி எல்லாம் சேர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்விடியாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சரியான எனக்கு எப்பயுமே வேர்க்காது. பட் இந்த சம்மருக்கு அதுக்கு வந்து செம்மையாக வேர்த்துருச்சு. கிச்சனில் இருந்ததுக்கு ரெசிபி சூப்பராக வந்துருந்துச்சு.